அதர்வாவோட இதே முரளி மூவிக்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கட்டா குஸ்தி 2 மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் மூவிக்கான தேர்ட் சிங்கிளும் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜூலை 3 மூவி ரிலீஸ் ஆகும். ஜெல்லாயாவோ டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. ஷியான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. ஐஸ்வர்யா ராஜேஷோட ஓ சுகுமாரி படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் ஒரு புது போஸ்டர் விட்டு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தனுஷோட ஓ மூவிக்கான ஷூட்டிங் இப்போ கரண்டா சென்னை எக்மோர்ல ஷூட்டிங் போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. அண்ட் மூவிக்கான ஒரு சில சீக்வன்ஸை ஃபாரின்ல ஷூட் பண்ணவும் பிளான் போறதா நியூஸ் வந்திருக்கு. அல்லு அர்ஜுன் இப்போ அல்லு அர்ஜுன் 22 மூவிலே நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தபடி அல்லு அர்ஜுன் 23 படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த மூவிக்கு என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட லுக் டெஸ்ட்டுக்கான ஒர்க் எல்லாம் போனதா கூட நியூஸ் வந்துச்சு. அதையும் நான் சொல்லிருப்பேன். இப்போ இந்த மூவில ஃபீமேல் லீடா பூஜா ஹெக்டே நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா டாக்ஸ் போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அவங்க ஓகே சொல்றாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி கூலி மூவில பூஜா ஹெக்டே ஒரு சாங் மட்டும் வந்து ஆடி இருப்பாங்க. இந்த மூவில ஒரு பெரிய ரோல் கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. பாப்போம் அவங்க என்ன சொல்றாங்க. அவங்களுக்கான லைன் அப் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்க ஓகேவும் சொல்ல முடியும். சூர்யாவோட சூர்யா 48 படத்தை நேத்திக்கு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த மூவிக்கான ஷூட்டிங் வந்து ஜூலை 22 ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்படியும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா முன்னாடி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ சூர்யா பெருசா பிரேக் எதுவும் எடுக்காம அடுத்தடுத்த மூவிஸ்க்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்காரு. ஜூலைல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நவம்பருக்குள்ளேயே அவங்க ஷூட்டிங்கை முடிச்சிட முடியும். சோ அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ எப்படி கருப்பு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 2-3 மாசத்துல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி சூர்யா 47 படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 2-3 மாசத்துல இந்த சூர்யா 48 ரிலீஸ் ஆகிட்டோம். ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. விஜய் தான் சிஎம் ஆகிட்டாரு, ஏன் படம் டிலே ஆகுதுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான் முதல் வேலைங்கிற மாதிரி அவங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு சென்சார் அப்டேட் வரணும். சென்சார் அப்டேட் இன்னும் வரல. சோ சென்சார் வந்தாதான் படத்தோட ரிலீஸே அவங்க முடிவு பண்ண முடியும். தனுஷில் அப்புறம் வந்து டைரக்டரோட காம்போ படம் நடக்குமா இல்ல டிராப் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும், டிராப்லாம் கிடையாது. மகட மூவிக்கு நான் பட்ஜெட் வந்து புருஷன் மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. புருஷன் மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிட்டோம் என்னோட கேஸ் படி. மகட மூவிக்கு நான் பட்ஜெட் பத்தி இப்போதைக்கு தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஒரு சில மூவிஸ் கொடுத்து இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இதுல ஹிட்லர் படம் அந்த அளவுக்கு பெருசா போகல, மத்த 2 மூவிஸ் ஹிட் தான். இந்த கொஸ்டினுக்கான பதில் பொறுத்த வரைக்கும் சாயா பியங்கரும் சரி அனிருத்தும் சரி 2 பேருக்குமே பெரிய பெரிய மூவிஸ் லைனப்ல இருக்குது. சாயா பியங்கரை மட்டும் புக் பண்ணல, அனிருத்துக்குமே பெரிய லைனப் இருக்கு. ஆனா இவங்க 2 பேருமே இப்ப நிறைய மூவிஸ் புக் பண்ணி கமிட் பண்ணதுனால மோஸ்ட் ஆஃப் த பெரிய மூவிஸ்க்கு இவங்க 2 பேர் தான் மியூசிக் பண்றாங்க. இந்த கொஸ்டினுக்கான பதில் நேற்றுக்கு வீடியோல இருக்கு. சோ கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஒரு படம் ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னா ஏன் இந்த படத்தை ஹிட்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அந்த ஹீரோட மார்க்கெட் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அந்த ஹீரோ படம் ஃபிளாப் அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொடியூசருக்கு அந்த ஹீரோ அடுத்து வேற படம் கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் அப்படி ப்ரொடியூசர் பண்ணுவாங்க. பீஸ்ட் படத்துக்கான வசூல் 235 கோடி கிட்ட. அங்கீகாரம் மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த படம் நல்லா தான் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பத்தி ரீசெண்டா தான் நான் பேசியிருப்பேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் தியேட்டர் அண்ட் ஓடிடி 2த்துலயுமே அதிகமான படங்கள் பார்ப்பேன். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது தியேட்டர்ல அதிகமா பார்ப்பேன். இந்த கொஸ்டின் வந்து அந்த அளவுக்கு எனக்கு சரியா புரியல. அந்த கொஸ்டின் ரொம்ப பெருசாவும் இருக்கு. சோ கொஞ்சம் கமெண்ட்டை சின்னதா பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பத்தின அப்டேட் என்கிட்ட இல்ல, தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட தான் இதையுமே கேட்கணும். அண்ட் இந்த கமெண்ட்டுமே பெருசா தான் இருக்கு. சோ கொஞ்சம் ஷார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சலீம் மூவில இருந்து உன்னை கண்ட நாள் முதல் சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.